எல்லாருக்குமே ஒரு விரோதி இருக்கு. நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் சாவுற வரைக்கும் கூடவே வருவான். எங்கே எங்கே அப்படின்னு வெளியில் தேடாதீங்க. உள்ள நீ என்ன பண்ணாலும் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா டப்புன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும், இந்த வீடு விளங்காது. கல்யாணம் பண்ணுறீங்களா, இந்த கல்யாணம் விளங்காது. ஐயோ, இந்த குழந்தைய பார்க்கும்போதே ஐயோ ஏதாவது லாரி மோதி சேர்த்துரும், இதில் என்ன இருக்குது, இதில் ஏதாவது ஆகிடுமோ கூடவே ஒன்று அதை பற்றி நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை என்ன பண்ணுறதுன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா வெளியில் இருந்தாவது கழுத்தை பிடிச்ச தூக்கலாம், சட்டையை பிடிச்ச தூக்கலாம், காலரை பிடிச்ச தூக்கலாம். உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் நம்மளுக்கு இது என்ன, இது யார், ஒரு டீட்டெயிலும் தெரியாத ஒரு விரோதியை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அப்படியே வாழணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இக்னோர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அது என்ன பண்ணாலும் கூட வரும். அந்த வாய்ஸை கடவுளுக்கு அப்படின்னு விட்டுருங்க. அந்த வாய்ஸை கடவுள் பார்த்துக்குவார். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். எது நெகட்டிவாக வந்தாலும் கடவுளே அதை நீ பார்த்துக்கோ, டப்புன்னு சொல்லி பழகுங்க. கொஞ்ச நாள் அது ஏதாவது நெகட்டிவாக பேசிக்கிட்டே வரும். கடவுள் பார்த்துப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். கொஞ்ச நாளில் அதோட எஃபெக்ட் குறைஞ்சு பண்ணுற காரியங்களும் நன்றாக வரும். அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தோணாது. ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வரும். எதுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு விரோதி இருக்கு. நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் சாவுற வரைக்கும் கூடவே வருவான். எங்கே அப்படின்னு வெளியில் தேடாதீங்க. உள்ள